அதிமுக ஆட்சி வளர்ந்தோட உங்களுடைய துணையோடு நாம் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய மாவட்ட ஆட்சியை திறக்கலாம். தென்காசி மாவட்டத்தில் 3851 விவசாயிகளுக்கு 90 கோடி தள்ளுபடி செஞ்சோம். தென்காசி திருநெல்வேலி மாநில நெடுஞ்சாலை 4 வழி சாலையாக அகலப்படுத்துவதற்கு 430 கோடி செலவழித்த அரசு அதிமுக அரசு. போக்குவரத்து நெரிசல் இல்லாம இன்றைக்கு தென்காசி திருநெல்வேலி சாலை அதிமுக ஆட்சியில் விரிவுபடுத்தப்பட்டது. தென்காசி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கட்டிடம் நீதிபதியில் குடியிருப்பு 16 கோடியில கட்டி கொடுத்திருக்கிறோம். நிறைய அரசு மேல்நிலை பள்ளியை கட்டட வசதி, குடிநீர் வசதி, கழிப்பற வசதி செய்து கொடுத்த அரசு அதிமுக அரசு. தென்காசி சட்டமன்ற தொகுதியில் சுரண்டை அரசு காமராஜர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு சுமார் 18 கோடியில வகுப்பறைகள், கட்டிடங்கள், ஆய்வகங்கள், நூலகம், உள்ளரங்கம், சுற்றுச்சுவர் மற்றும் தளவாடுகள் எல்லாம் அமைத்து கொடுத்தது அதிமுக ஆட்சியில். அதோட பாலங்கள், தென்காசி மாவட்ட சார்பதிவாளரகம் 2 கோடியில் கட்டி கொடுத்துருவோம். சுரண்டை நகராட்சி அனுமன் நாட்டின் குறுக்கே 4 கோடியில் பாலம் கட்டப்பட்டிருக்கு. அயன் குறும்பாலப்பேரி, ஆவடியானூர், மாடியானூர், வினைத்தீர்த்தா, நாடார்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியா தர உயர்த்தி கொடுத்துருக்கோம். அம்மாவின் அரசு அதிமுக அரசு செய்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இரட்டைக்குளம் முதல் ஊத்துமலை வரையிலான கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தோம். திமுக அரசு அதை ரத்து செய்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும். ரத்து செய்யப்பட்ட இந்த கால்வாய் திட்டம் அமைக்கப்படும். அதே போல தென்காசி நகரத்தின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சுற்றுச்சாலை பணி விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுக ஆட்சியில், விடியா திமுக ஆட்சியில் முடக்கப்பட்ட திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு முடக்கப்பட்ட திட்டங்கள். தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தென்காசி தெற்கு மாவட்ட விவசாயிகள் 42 ஆண்டு கால கனவான சம்பு நதி மேல்மட்ட திட்ட பணிக்கு 42 கோடி ஒதுக்கீடு செய்து 15% பணிகள் நிறைவடைந்த நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டுகின்றது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் ஜம்பு நதி மேம்பாட்டு திட்ட பணி தொடரும். விவசாயிகள் அரை நூற்றாண்டு கோரிக்கையான இரட்டைக்குளம் முதல் ஊத்துமலை வரை அந்த கால்வாய் அமைப்பதற்காக முதற்கட்டமாக 7 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இந்த விடியா திமுக ஆட்சி அதை ரத்து செய்தது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த திட்டம் தொடரும். வீராணம் முதல் தெற்கு காவலாங்குறிச்சி வரை சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் கால்வாய் வெட்டுவதற்கான பூர்வாங்க பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் திமுக அரசு இப்பணியை ரத்து செய்தது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இப்பணி தொடர்ந்து முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். தென்காசி நகராட்சியில் மக்களை தேடி நகராட்சி என்ற பெயரில் தென்காசி நகராட்சி மக்கள் பயன்பெறும் வகையில் சுமார் 44 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிர்வாக அனுமதி கொடுக்கப்பட்டது. இந்த ஆட்சி வந்தவுடன் இந்த திட்டம் கைவிடப்பட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த குடிநீர் திட்ட பணி முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் குற்றாலம் என்று சொன்னால் பிரபலமான பகுதி, இயற்கை சூழ்ந்த பகுதி. அப்படிப்பட்ட இயற்கை சூழ்ந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு இன்னும் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றோம். இது குற்றாலம் ஒரு சுற்றுலா தலம். இந்த சுற்றுலா தலம் மென்மேலும் வளர்வதற்கு என்னென்ன வசதி செய்து தரப்படுமோ அதையெல்லாம் அதிமுக ஆட்சியில் செய்து தரப்படும். அது மட்டும் இல்ல, இந்த ஆட்சியில் குற்றாலத்தில் சில நேரத்தில் குளிப்பதற்கு தடை விதிப்பதாக நான் அறிந்தேன். அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது அந்த மக்களுடைய எண்ணோட்டத்திற்கு தகுந்தவாறு செயல்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை
ஸ்டாலின் மாடல் திமுக அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின்.